என் பெயர் அஜய். இன்ஜினியரிங் படிக்க பூனேயிலுள்ள ஒரு மிக நல்ல கல்லூரியில் சேர்ந்தேன். ஆனால் எங்கள் வீட்டு நிலைமை சாதாரணமாக இருந்ததால் அவ்வளவு கட்டணம் மற்றும் ஹாஸ்டல் செலவை ஏற்க என் குடும்பத்தால் முடியவில்லை. அதனால் கல்லூரிக்கு அருகிலேயே ஒரு சிறிய அறையை நாங்கள் இரு நண்பர்களும் வாடகைக்கு எடுத்தோம். எங்கள் அறையின் வாடகை மாதம் 2000 ரூபாய். எங்கள் வீட்டு உரிமையாளர் மற்றொரு மாநிலத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் மருத்துவர். அவரது கிளினிக் அவரது வீட்டுக்குள்ளேயே இருந்தது. அவர் தனியாகவே வசித்து வந்தார், ஏனெனில் அவரது கணவர் இறந்துவிட்டார். அவருக்கு 2 மகள்கள் இருந்தனர். இருவரும் படிப்புக்காக வெளியூரில் இருந்தனர். கல்லூரி முடிந்த பிறகு எங்கள் வீட்டு உரிமையாளரின் நிபந்தனை என்னவென்றால், வீட்டின் சிறிய பெரிய வேலைகளையும் நாங்களே செய்ய வேண்டும். அதாவது வெளியில் இருந்து சில மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு வர வேண்டும். அதனால் அந்த அக்கா எங்களிடமிருந்து வீட்டு வாடகையை குறைவாகவே வாங்கினார். நாங்கள் இரு நண்பர்களில் ஒரு நாள் அவருடையது, ஒரு நாள் என்னுடையது என்று வேலையை பிரித்து கொண்டோம். எங்கள் கல்லூரி நேரம் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஒரு நாள் நாங்கள் இரு நண்பர்களும் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தபோது எங்கள் வீட்டு உரிமையாளர் எங்களை அழைத்தார். நாங்கள் அவரை அன்போடு ஆண்டி என்று அழைப்போம், ஏனெனில் அவருக்கு மராத்தி பேசுவதில் சிறிது சிரமம் இருந்தது. அதனால் அவர் எங்களுடன் ஹிந்தியிலேயே பேசுவார். அரே அஜய் இதர் ஆவோ. பிறகு என் நண்பன் மேலே அறைக்கு சென்று விட்டான். நான் ஆண்டி அருகில் வந்து, பேசுங்க ஆண்டி, ஏதாவது வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டேன். அப்போது ஆண்டி என்னிடம், அஜய், எங்கள் ஊரில் தேர்தல் நடக்கிறது, வாக்கு போட என்னை அழைக்கிறார்கள், நிறைய போன் வந்திருக்கிறது, 2 நாட்களுக்கு நீ என்னுடன் வர முடியுமா? மாதத்திற்கு செல்வதற்கான ரிசர்வேஷனும் செய்துவிட்டேன் என்றார். சிறிது நேரம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், கல்லூரியை பாழாக்கி ஆண்டியுடன் எப்படி அவரது ஊருக்கு செல்வேன் என்று. ஆனால் அந்த ஏழை தனியாக எப்படி செல்வார்? குளிரும் மிகவும் அதிகரித்திருந்தது. வழியில் அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் 2 நாட்கள்தான், உடனே திரும்பிவிட வேண்டும். அவருடைய வாக்குப்பதிவு முடிந்தால் போதும். பிறகு நான் முழுமையாக யோசித்துவிட்டு ஆண்டியிடம், சரி ஆண்டி, எப்போது புறப்பட வேண்டும் என்றேன். அப்போது ஆண்டி, நாளை மாலையே செல்ல வேண்டும், 2 நாட்களுக்கு பிறகு வாக்கு போட்டு அதே நாள் மாலையே அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றார். எங்கள் வீட்டு உரிமையாளர் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்தார். ஆனால் அதை பற்றி என் மனதில் எதுவும் இல்லை. ஆனால் அவரது உடலின் ஃபிட்னஸை பார்த்தால் அவர் 35 வயதுள்ள பெண் போல தெரிந்தார். பிறகு நான் ஆண்டியுடன் பேசிவிட்டு என் அறைக்கு வந்தேன். எங்கள் அறை ஆண்டியின் வீட்டின் மேலே இருந்தது. மாலை நேரத்தில் நான் குடிக்கும் தண்ணீர் ஜாடி எடுக்க கீழே வந்தேன். அதே நேரத்தில் ஒரு இளைஞன் கிளினிக்கிற்கு செல்லாமல் நேரடியாக ஆண்டியின் வீட்டிற்குள் சென்றான். நானும் அவன் பின்னால் பின்னால் சென்று அமைதியாக சுவர் ஓரத்தில் ஒளிந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்க ஆரம்பித்தேன். அந்த இளைஞன் அலமாரியில் வைத்திருந்த கழுவிய ஆடைகள் அனைத்தையும் தன் பையில் போட்டு கொண்டிருந்தான். அதே நேரத்தில் ஆண்டியின் உள்ளாடைகளை கையில் பிடித்து சோபாவில் வைத்தான். சிறிது நேரம் கழித்து அந்த இளைஞன் அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். நான் ஆண்டியின் வீட்டிற்குள் சென்றேன். வீட்டில் யாரும் தெரியவில்லை. அப்போது என் கவனம் அந்த ஆடைகளின் பக்கம் சென்றது. அந்த ஆடைகள் மிகவும் வித்தியாசமாக தோன்றின. ஏனெனில் இதற்கு முன் இப்படிப்பட்ட ஆடைகளை இவ்வளவு அருகில் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அதனால் அவற்றை ஒருமுறை தொட வேண்டும் என்ற ஆசை என் மனதில் எழுந்தது. ஆனால் மனதில் பயம் இருந்தது. நான் இந்த ஆடைகளை கையில் எடுத்தால் அதே நேரத்தில் ஆண்டி என்னை பார்த்து விடுவாரோ என்று. அப்படித்தான் நடந்தது. அப்போது ஆண்டி குளியலறையிலிருந்து வெளியே வந்து தன் ஆடைகளை என் கையில் பிடித்துக்கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்துவிட்டார். அப்போது ஆண்டி என்னிடம், அரே அஜய், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்றார். அதற்கு நான் ஆண்டியிடம், ஆண்டி, அந்த ஆடைகள் வாங்கும் ஆள் வீட்டிற்குள் நுழைந்து ஆடைகளை எடுத்து கொண்டிருந்தான். அவன் ஆடைகள் எடுக்க தினமும் வருகிறான் என்று எனக்கு தெரியாது என்றேன். அப்போது ஆண்டி, ஆனால் உன் கைகளில் என்ன இருந்தது? நான் வருவதற்கு முன் நீ சோபாவில் போட்டுவிட்டாயே என்றார். பிறகு ஆண்டி என் அருகில் வந்து சோபாவில் வைத்திருந்த ஆடைகளை பார்த்துவிட்டு, இது என் தனிப்பட்ட ஆடைகள், இதை நீ எப்படி கைகளில் பிடித்து பார்க்கலாம் என்றார். ஆண்டி, நான் வெறும் சரிபார்த்தேன், அந்த வாஷர்மேன் எந்த ஆடைகளை எடுத்து வைத்திருக்கிறான் என்று என்றேன். அதற்கு ஆண்டி, இப்படிப்பட்ட ஆடைகள்
ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆடைகளுக்கு அடியில் மறைத்து வைத்திருப்பாள். சரி, நாளை மாலை தயாராயிரு, நாம் புறப்பட வேண்டும் என்றார். இதை கேட்டு நான் அங்கிருந்து தண்ணீர் நிரப்ப வெளியே சென்றேன். மறுநாள் மாலை நானும் ஆண்டியும் பீகார் செல்ல ரயில் பிடிக்க வேண்டியிருந்தது. அதனால் நான் முன்னதாகவே தயாராகி ஆண்டியின் வீட்டிற்குள் செல்லாமல் வெளியேயே அவரை அழைத்து காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் ஆண்டியும் தயாராகி வெளியே வந்தார். இந்த முறை அவர் பஞ்சாபி டிரெஸ் அணிந்திருந்தார். அதில் அவர் மிகவும் அழகாக தெரிந்தார். பிறகு நான் அவரது கையிலிருந்து பையை வாங்கி நேரடியாக கேப் புக் செய்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். அப்போது ஆண்டி என்னிடம், அரே அஜய், ஒரு சீட் நம்முடையது கன்ஃபார்ம் ஆகவில்லை, சிறிது செக் செய்து பார், டிக்கெட் எடுக்கும்போது அவர்கள் கன்ஃபார்ம் ஆகிவிடும் என்றார்கள் என்றார். நான் டிக்கெட்டை எடுத்து ரயில் சாட்டை சரிபார்க்க ஆரம்பித்தேன். இன்னும் என் சீட் கன்ஃபார்ம் ஆகவில்லை. ஆண்டியின் சீட்டும் மிகவும் மேலே இருந்தது. சிறிது நேரத்தில் எங்கள் ரயில் பிளாட்ஃபார்மில் வந்தது. நானும் ஆண்டியும் சாமான்களை எடுத்துக்கொண்டு ரயிலில் ஏறினோம். ரிசர்வேஷன் 3 டயர் ஏசியில் இருந்ததால் அதில் மிகவும் குளிராக இருந்தது. இப்போது மாலை 6:30 மணி ஆகிவிட்டது. சாமான்களை வைத்துவிட்டு நாங்கள் எங்கள் இடத்தில் அமர்ந்தோம். ஆனால் அந்த பெட்டியில் ரிசர்வேஷன் இல்லாத பயணிகள் அமர முடியாது. அதனால் டிடிஏ என்னை ஜெனரல் பெட்டிக்கு செல்ல சொன்னார். ஆனால் ஆண்டி டிடியிடம் மிகவும் விண்ணப்பங்கள் செய்தார். அதனால் அவர் என்னிடமிருந்து சில பணம் வாங்கிக் கொண்டு என்னை அதே இடத்தில் அமர அனுமதித்தார். இப்படி நிறைய நேரம் கழிந்தது. இப்போது இரவு 11 மணி ஆகிவிட்டது. எனக்கும் மிகவும் தூக்கம் வந்தது. மற்றெல்லா பயணிகளும் தத்தம் இடத்தில் தூங்கிவிட்டார்கள். என் கண்களும் அமர்ந்தபடி மூடத் தொடங்கியதை பார்த்து ஆண்டி, அஜய், நீ என் மேல் சீட்டிற்கு சென்று தூங்கு, நான் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்றார். நான் ஆண்டியிடம், ஆண்டி, நீங்கள் தூங்குங்கள், நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்றேன். சிறிது நேரம் கழித்து ஆண்டிக்கும் தூக்கம் வந்ததால் அவர் அந்த சீட்டிற்கு சென்று தூங்கிவிட்டார். பிறகு இரவு 1 மணிக்கு ஆண்டியின் கண் திறந்தபோது நான் ஒரு மெல்லிய பெட்ஷீட் விரித்து கீழே தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டி கீழே இறங்கி என்னை எழுப்பி, அரே அரே அஜய், இவ்வளவு குளிரில் நீ கீழே ஏன் தூங்குகிறாய்? உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும், நீயும் நோய்வாய்ப்படுவாய், நீ மேலே என்னுடன் தூங்கு என்றார். நான் ஆண்டியிடம், ஆனால் ஆண்டி, ஒரே சீட்டில் நாங்கள் இருவரும் எப்படி தூங்க முடியும் என்றேன். அப்போது ஆண்டி, நாம் அட்ஜஸ்ட் செய்து தூங்குவோம், ஆனால் நீ இங்கே கீழே தூங்காதே என்றார். நான் ஆண்டியின் சொல்லை ஏற்றுக்கொண்டு அவரது அருகில் மேலே தூங்க ஏறினேன். முதலில் ஆண்டி தூங்கினார். அவரது முகத்தை நோக்கி கால்களை வைத்து நான் தூங்கினேன். இப்போது ஆண்டியின் கால்கள் என் முகத்தை நோக்கி இருந்தன. நாங்கள் ஒரே போர்வையை இருவரும் சேர்ந்து போர்த்திக் கொண்டோம். முழு இரவும் எனக்கு தூக்கம் வரவே இல்லை. ஏனெனில் இப்படிப்பட்ட பயணம் எனக்கு முதல் முறை. அதுவும் ஒரு அழகான ஆண்டியுடன் பக்கத்தில். எப்படியோ முழு இரவையும் விழித்திருந்து கழித்தேன். பிறகு நாங்கள் காலை 10 மணிக்கு பட்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சேர்ந்தோம். எங்களை அழைத்துச் செல்ல ஆண்டியின் மருமகன் காருடன் வந்திருந்தார். சிறிது நேரத்தில் நாங்கள் காரில் அமர்ந்து ஆண்டியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஏசியில் தூங்கியதால் என் உடல் மிகவும் உடைந்து போயிருந்தது. நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேனோ என்று தோன்றியது. மூக்கும் அடைத்து கொண்டது. ஜலதோஷம் வந்தது போல இருந்தது. தலையும் மிகவும் பாரமாக இருந்தது. ஆண்டியின் கிராமத்து வீடு மிகவும் பெரியதாக இருந்தது. அவரது உறவினர்களின் வீடுகளும் அருகிலேயே இருந்தன. வீட்டிற்குள் வந்தவுடன் எனக்கு நிறைய தும்மல் வர ஆரம்பித்தது. அப்போது ஆண்டி, அஜய், உனக்கு மிகவும் அதிக ஜலதோஷம் வந்துவிட்டது, சிறிது நேரம் ஓய்வெடு, பிறகு தயாராகிவிடு என்றார். நான் ஆண்டியிடம் சரி என்று சொல்லி படுக்கையில் படுத்துக்கொண்டேன். ஆனால் அங்கேயும் எனக்கு தூக்கம் வரவில்லை. தலை மிகவும் வலித்தது. ஆண்டியும் ஃப்ரெஷ்ஷாக குளியலறைக்கு சென்றிருந்தார். பிறகு நான் முன் ஹாலுக்கு வந்து சோபாவில் படுத்துக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து வீட்டில் பாடல் பாடும் சத்தம் உரக்க கேட்க ஆரம்பித்தது. அதனால் என் தூக்கம் திடீரென பறந்துவிட்டது. நான் இங்கும் அங்கும் பார்த்து இந்த சத்தம் யாருடையது என்று அந்த நபரை தேட ஆரம்பித்தேன். ஆனால் எதிரே உள்ள காட்சியை பார்த்து நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துவிட்டேன். ஏனெனில் ஆண்டி நேப்கின் டவலை சுற்றி கட்டி குளித்துவிட்டு முழுமையாக நிர்வாணமாக வெளியே நின்றிருந்தார். அவரது முடியிலிருந்து சொட்டும் தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அவரை மீண்டும் நனைத்து கொண்டிருந்தது. சில துளிகள் அவரது ரோஜா நிற கன்னங்களில் வழிந்து முத்துக்களைப் போல கீழே விழுந்தன. இப்படிப்பட்ட காட்சியை என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தேன். மெல்ல மெல்ல ஆண்டி தன் உடலில் இருந்த டவலை ஒரு பக்கம் தள்ளி தன் உள்ளாடைகளை அணியத் தொடங்கினார். இன்னும் ஆண்டி பாடல் பாடிக்கொண்டே இருந்தார். 5 நிமிடங்களுக்குப் பிறகு அவர் ஒரு அழகான சேலையை அணிந்து முழுமையாக தயாரானார்.
டவலால் முடியை உலர்த்திக் கொண்டே என்னை பார்க்க படுக்கையறைக்குச் சென்றார். ஆனால் நான் அங்கே தெரியவில்லை. அதனால் அவர் மீண்டும் ஹாலுக்கு வந்தார். அதே நேரத்தில் நானும் தூங்குவது போல் நடித்து வயிற்றில் கால்களை மடித்துக்கொண்டு சோபாவில் படுத்திருந்தேன். ஆண்டி என்னை அந்த இடத்தில் தூங்கும் நிலையில் பார்த்து, அரே அஜய், உன் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. நீ இங்கேயே ஓய்வாக தூங்கு. நான் இப்போது வாக்கு போட்டுவிட்டு வருகிறேன். அதற்கு பிறகு உன்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார். நான் ஆண்டியிடம், ஆண்டி, ஆஸ்பத்திரிக்குச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலேயே ஜலதோஷத்திற்கு ஏதாவது மருந்து இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு சரியாகிறேன். முதலில் நீங்கள் உங்கள் வேலையை முடித்துக் கொள்ளுங்கள் என்றேன். அதற்கு ஆண்டி சரி என்று சொல்லி வாக்குப்பதிவு செய்ய வெளியே சென்றார். 1 மணி நேரத்தில் ஆண்டி திரும்பி வீட்டுக்கு வந்தார். அங்கிருந்து எனக்கும் அவருக்கும் காலை உணவு கொண்டு வந்தார். காலை உணவு முடிந்த பிறகு நானும் ஃப்ரெஷ் ஆக குளியலறைக்கு சென்றேன். அதே நேரத்தில் என் கவனம் ஆண்டியின் நனைந்த உள்ளாடைகளின் பக்கம் சென்றது. அந்த ஆடைகள் நனைந்திருந்தாலும் கலர் மாறிக்கொண்டிருந்தன. அவற்றை பார்த்து என் ஆண்டி மீதான ஈர்ப்பு இன்னும் அதிகரித்தது. எப்போது ஆண்டியை இப்படிப்பட்ட ஆடைகளில் எதிரே நின்று பார்ப்பேன் என்ற ஆவல் எனக்கு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் நான் தயாராகி குளியலறையிலிருந்து வெளியே வந்தேன். அப்போது ஆண்டி நாற்காலியில் அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம், அரே அஜய், இது ஜலதோஷத்திற்கான டேப்லெட். ஃப்ரெஷ் ஆன பிறகு இதை எடுத்துக்கொள். உனக்கு நன்றாக இருக்கும் என்றார். நான் தயாரான பிறகு முதலில் மாத்திரையை எடுத்துக்கொள்ளடி. ஆண்டியின் எதிரேயே சோபாவில் வந்து அமர்ந்தேன். 1/2 மணி நேரம் கழித்து என் உடலில் ஒரு வித்தியாசமான மாற்றம் தொடங்கியது. உடலில் திடீரென ஆற்றல் வந்துவிட்டது போல இருந்தது. அதனால் ஏதாவது வித்தியாசமானதை செய்ய வேண்டும் என்ற ஆசை மனதில் எழுந்தது. அடிக்கடி எனக்கு குளியலறைக்குச் செல்லத் தோன்றியது. ஆண்டி எனக்கு என்ன மாத்திரை கொடுத்திருக்கிறார் என்று புரியவில்லை. பிறகு திடீரென என் மனம் பயப்படத் தொடங்கியது. உறுப்பும் சூடாகத் தொடங்கியது. அதுவும் இப்போது கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தது. நான் சோபாவில் வைத்திருந்த சிறிய தலையணையை கையில் பிடித்து என் அந்த இடத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டியிடம் சொன்னேன். அத்தை எனக்கு என்ன மாத்திரை கொடுத்தாள் என்று தெரியவில்லை. எல்லாம் வித்தியாசமாக நடக்க ஆரம்பித்தது. அப்போது அத்தை என்னிடம், ஏன், என்ன நடக்கிறது உனக்கு? அப்படி தலையணை வைத்துக்கொண்டு ஏன் உட்கார்ந்திருக்கிறாய்? என்ன ஆயிற்று என்று கேட்டாள். நான் அத்தையிடம், எல்லாம் என்னுடன் நடக்கிறது. என் உடலில் எங்கிருந்து வந்தது இந்த மாத்திரையை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றேன். அப்போது அத்தை, நான் என் மருமகனிடம் வாங்கினேன். என்னால் இப்போது கட்டுப்படுத்த முடியவில்லை என்றாள். அதனால் நான் அந்த இடத்தில் தலையணை வைத்து படுக்கை அறையில் சென்று தூங்கினேன். அப்போது அத்தை படுக்கை அறைக்குள் வந்து நான் வைத்திருந்த தலையணையை ஒரு பக்கம் நகர்த்த ஆரம்பித்தாள். நான் அத்தையிடம், அத்தை இதை எடுக்காதே, இல்லையென்றால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்றேன். பின்னர் அத்தை, இப்படி தலையணை வைத்துக்கொண்டே ஏன் தூங்குகிறாய் என்றாள். நான், எனக்கு மிகவும் வெட்கம் வரும் என்றேன். அத்தை, அட, எனக்கு காட்டித்தான் பார், உனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, என் மருமகன் உனக்கு என்ன மாத்திரை கொண்டு வந்து கொடுத்தான் என்றாள். நான் மறுத்தபோதும் அவள் அந்த தலையணையை பலமாக இழுத்து எடுத்தாள். அப்போது அவளுடைய கவனம் என் அந்த இடத்தின் மீது சென்றது. உடனே அத்தை வாயில் கை வைத்து, அடே அஜய், உண்மையாகவே உனக்கு ஜலதோஷத்திற்கு பதிலாக வேறு மாத்திரையை தவறாக கொடுத்துவிட்டான். நான் போய் பார்க்க வேண்டும் என்றாள். அத்தை குப்பை தொட்டியில் எரிந்த அந்த மாத்திரையின் கவரை பார்க்கச் சென்றாள். அதை பார்த்து அத்தை ஆச்சரியமடைந்தாள். ஏனென்றால் அது ஜலதோஷ மாத்திரை அல்ல, பவர் மாத்திரை. அத்தையின் கண்களுக்கு முன் தொடர்ந்து என் உருவம் சுழன்றது. ஏனென்றால் அவளுக்கு தன் கணவரிடமிருந்து எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. அவர் இவ்வுலகில் இல்லை. அதனால் என்னை பார்த்து அத்தைக்கு தொடர்ந்து அவரது நினைவு வரத் தொடங்கியது. ஆனால் இங்கே என் நிலை வேறு விதமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் யாராவது மகிழ்ச்சி தருபவர் வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அந்த தலையணையை அதே இடத்தில் வைத்துக்கொண்டு நான் முழு நாளும் வீட்டில் அலைந்து கொண்டிருந்தேன். இரவு சாப்பாட்டுக்குப் பிறகு நான் சோபாவிலேயே சீக்கிரம் தூங்க முயற்சித்தேன். ஏனென்றால் மாத்திரையின் விளைவு எவ்வளவு சீக்கிரம் குறைகிறதோ அவ்வளவு எனக்கு நல்லது. அத்தையும் தன் படுக்கை அறைக்கு தூங்கச் சென்றாள். சரியாக 12 மணி அளவில் யாரோ என் காலை தொட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அப்போது என் காலில் வைத்திருந்த தலையணை கீழே சரிந்துவிட்டது என்று நினைத்து மீண்டும் தூங்கினேன். ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த தோடுதல் என் உடலில் எலி ஓடுவது போல் உணரப்பட்டது. அதனால் நான் திடீரென எழுந்து அமர்ந்தேன். வீட்டில் எல்லா பக்கமும் இருள். யாரும் தெரியவில்லை. ஆனால் கண்களை தேய்த்து என் கால்களை பார்த்தபோது அத்தையை அங்கே உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். அத்தை சிவப்பு நிற டிரான்ஸ்பரண்ட் ஜாலிடார் கவுன் அணிந்திருந்தாள்.
நான், அத்தை, அத்தை, இந்த நேரத்தில் என் கால்களுக்கு அருகில் ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? ஏதாவது சொல்ல வேண்டுமா என்றேன். அத்தை, அஜய், என் காரணத்தால் உனக்கு மிகவும் கஷ்டம் ஆகிவிட்டது. இப்போது உன் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றாள். நான், என் உடல்நிலை காலையில் இருந்தது போலவே இருக்கிறது. இன்னும் தலையணையை எடுக்க எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்றேன். அத்தை, நான் இந்த தலையணை பிரச்சனையை தீர்க்க முடியும். நானும் பல நாட்களாக என் கணவரின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை விட்டுச் சென்றதிலிருந்து இன்று உன்னை பார்த்தபோது அவருடைய நினைவு அதிகமாக வருகிறது. எனக்கும் அன்பு காட்டும் ஒரு மனிதன் வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த எல்லா குணங்களும் உன்னிடம் தெரிகிறது. நீ எனக்கு துணை தருவாயா? ஆனால் அத்தை, உன் மருமகன் என்ன மாத்திரை கொண்டு வந்து கொடுத்தான் என்றாள். அத்தை, அவன் ஜலதோஷத்திற்கு பதிலாக தன் அப்பாவின் பாக்கெட்டிலிருந்து அவரது தனிப்பட்ட மாத்திரையை உனக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அத்தை, அதுவும் ஜலதோஷ மாத்திரையாகத்தான் இருக்கும், இல்லையா? இந்த மாத்திரையை ஒவ்வொரு மனிதனும் வயதான பிறகு எடுத்துக்கொள்கிறான், தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க என்றாள். அத்தைக்கும் எனக்கும் நீண்ட நேரம் பேச்சு நடந்தது. அடுத்த நாள் காலையில் பூனே செல்ல நாங்கள் புறப்பட வேண்டும். இந்த முறை இருவருடைய இருக்கை ரிசர்வேஷனும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இரவு 12 மணிக்கு நாங்கள் பூனே ரயில்வே நிலையத்தை அடைந்தோம். பின்னர் கேப் பிடித்து வீடு வந்தோம். அப்போது அத்தை, அஜய், நீ இங்கேயே தூங்கிவிடு. உன் நண்பன் கதவை உள்ளே இருந்து பூட்டியிருப்பான் என்றாள். நான் சரி என்று சொல்லி வெளியே சோபாவில் தூங்கினேன். நள்ளிரவில் அத்தையின் அறையிலிருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் என் காதில் விழத் தொடங்கியது. அதனால் அத்தை என்ன செய்கிறாள் என்று பார்க்க அவளுடைய அறை அருகே சென்றேன். ஆனால் அத்தையின் எதிரே உள்ள காட்சியை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். ஏனென்றால் அத்தை இந்த இரவில் தன் உள்ளாடையுடன் படுக்கையில் படுத்து மொபைலை கையில் வைத்து ஏதோ வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள். தன் உடலில் பல்வேறு விதமாக தடவி தன்னை அமைதிப்படுத்தி கொண்டிருந்தாள். அவளுடைய அறையில் முழு இருள். ஆனால் மொபைல் விளக்கின் காரணமாக அத்தை எனக்கு தெளிவாக தெரிந்தாள். சிறிது நேரம் நான் வெளியே நின்று அத்தையை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஜலதோஷம் மற்றும் சளி அதிகரித்ததால் அதே நேரத்தில் திடீரென என் இருமல் சத்தம் தொடங்கியது. அத்தை பயந்து தன் இடத்தில் எழுந்து உட்கார்ந்தாள். பின்னர் அங்குமிங்கும் பார்த்து இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று தேடினாள். சிறிது நேரம் கழித்து எங்கள் இருவரின் கண்களும் சந்தித்தன. அத்தை, அடே அஜய், இந்த நேரத்தில் இங்கே இருந்து ஒளிந்து கொண்டு என்னை ஏன் பார்க்கிறாய் என்றாள். அத்தை இன்னும் உற்சாக நிலையில் படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். நான், அத்தை, நீண்ட நேரமாக உங்கள் அறையிலிருந்து ஏதோ விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. உங்கள் அறையில் உங்களைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க வந்தேன். ஆனால் உங்களை இந்த நிலையில் பார்த்த பிறகு என்னால் பொறுக்க முடியவில்லை. இங்கேயே நின்றுவிட்டேன். என் நோக்கம் முற்றிலும் தவறல்ல. ஆனால் என் தவறும் மறைக்க முடியாது. அதனால் என்னை மன்னியுங்கள் அத்தை, என்னிடம் பெரிய தவறு நடந்துவிட்டது என்றேன். அப்போது அத்தை, அஜய், நீ இங்கே என் அருகில் வா, உன்னிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்றாள். அதே நேரத்தில் அத்தை அறையின் விளக்கை ஆன் செய்தாள். அத்தையின் எதிரே உள்ள காட்சியை பார்த்து என் உணர்வு மறைந்தது. வெளியிலிருந்து அத்தை எவ்வளவு அழகாக தெரிகிறாளோ அதைவிட பல மடங்கு உள்ளே இருந்தும் அழகாக இருந்தாள். அத்தை தன் உள்ளாடையில் ஒரு அப்சரையைப் போல் தோன்றினாள். நான் அத்தை அருகில் சென்று நின்றேன். அத்தை என் கையை பிடித்து என்னை தன் அருகில் உட்கார வைத்து, அஜய், நான் உனக்கு நன்றாக தெரிகிறேனா? ஒரு பக்கமாக பேசாதே, என்னை ஏங்க வைக்காதே. ஏனென்றால் நான் உன்னை பலமுறை என் முன் பின்னால் சுற்றித் திரிவதை பார்த்திருக்கிறேன். என் வீட்டில் துணிகளை அழுத்துபவர் வந்தபோது நீ என் உள்ளாடைகளை கையில் பிடித்து மென்மையாக பார்த்தாய். நீ குளிக்கச் சென்றபோதும் அந்த துணியின் இடத்தை மாற்றினாய். அப்போது உன்னை பற்றி எனக்கு தெரிந்தது. அதனால் உன் பின்னால் பட்னாவிலிருந்து வந்தேன். நீ என் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்று. உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றாள். நான், ஆனால் அத்தை, நான் உங்கள் எந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? நான் உங்களை விட மிகவும் சிறியவன் என்றேன். அத்தையுடன் பேசும்போதும் என் கவனம் அவளுடைய அந்த இடத்தின் மீது தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. நான் உன்னிடமிருந்து அந்த மகிழ்ச்சியை பெற விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆணும் தன் மனைவிக்கு திருமணத்திற்கு முன் கொடுக்கத் தொடங்குவதைப் போல என்றாள் அத்தை. அத்தை என்ன சொல்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. என் உறுப்பு நடுங்கத் தொடங்கியது. தலையும் வேலை செய்யவில்லை. அதே நேரத்தில் அத்தை அறையின் விளக்கை ஆஃப் செய்து என் கையை பிடித்து அந்த இடத்தில் தொட வைத்தாள். அந்த இடத்தை தொட்டதால் என் உடலில் ஒரு வித்தியாசமான அலை உருவாகத் தொடங்கியது.
என் கண்களுக்கு முன் அத்தையை இந்த நிலையில் பார்ப்பது என் கனவும் நிறைவேறத் தொடங்கியது. நான் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தபோது அத்தை தன் உதடுகளை என் உதடுகளில் உடனே ஒட்டினாள். பின்னர் சுமார் 1 மணி நேரம் நாங்கள் ஒருவரது உதடுகளின் ரசத்தை ருசித்துக் கொண்டிருந்தோம். பின்னர் அத்தை தன் கையை என் அந்த இடத்தில் தொட வைத்தாள். அதனால் என் உடலில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் உருவானது. நான் அத்தையை இறுக அணைத்துக் கொண்டேன். பின்னர் நான் அத்தையை படுக்கையில் படுக்க வைத்து மனம் நிறைய முழு இரவும் காதல் செய்தேன். இந்த நிலையில் காதல் செய்யும்போது அத்தை தொடர்ந்து தன் கணவரை நினைத்து கொண்டிருந்தாள். என்னிடம், அஜய், உன் உடலில் உள்ள கடினத்தன்மையால் எனக்கு நிறைய திருப்தி மற்றும் மகிழ்ச்சி கிடைத்தது. இப்போது நீ என்னை ஒருபோதும் விட்டுச் செல்லாதே, என்னை விட்டு விலகாதே, நானும் உன்னை போக விடமாட்டேன் என்றாள். இப்போது எனக்கும் அத்தைக்கும் இது தினசரி வழக்கமாகிவிட்டது. நான் கல்லூரியிலிருந்து வந்தவுடன் முதலில் அத்தையை சந்திக்க அவளுடைய கிளினிக்கிற்குச் செல்வேன். கதவை பூட்டி அதே இடத்தில் மனம் நிறைய காதல் செய்வேன். இப்போது அத்தை வீட்டு வேலைகளை என்னிடம் சொல்லாமல் என் நண்பனிடம் சொல்லத் தொடங்கினாள். நான் அத்தையின் உதவிக்காக வீட்டு வேலைகளை பார்க்கத் தொடங்கினேன். ஏனென்றால் எங்களுக்கு எப்போது நேரம் கிடைத்தாலும் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதல் செய்ய விரும்பினோம். ஏனென்றால் காதலுக்கு வயது நிபந்தனை இல்லை. அது எப்போதும் யாருடனும் நடக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வு எங்களுடனும் நடந்தது. சில ஆண்டுகள் வரை எங்கள் காதல் இப்படி நடந்து கொண்டிருந்தது. இந்த விஷயம் என் நண்பனுக்கும் தெரியவில்லை. எங்கள் படிப்பு முடிந்த பிறகு என் நண்பன் அந்த அறையை விட்டு வேறு இடத்திற்கு மாறினான். நான் இன்னும் அத்தையின் வீட்டில் தங்கி அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவளை விட்டுவிட எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஒரு வகையில் உயிரை விட அதிக அன்பு அவள் மீது வைக்கத் தொடங்கினேன். நண்பர்களே, கதை பிடித்திருந்தால் பிரியங்கா யாதவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.